எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி மலேசியாவில் இருக்க ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட் அஃபோர்டபுள் ஷாப்பிங் பிளேஸ்க்கு தான் நம்ம வந்து போயிருக்கோம். அதுதான் வந்து பெடலிங் ஸ்ட்ரீட். இது வந்து சைனா டவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இது ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேஸ். டூரிஸ்ட் எல்லாமே இங்கே வந்து தான் போகிறாங்க. ஸோ மலேசியாவில் நிறைய வந்து டூரிஸ்ட் பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்கிற மாதிரி ஸோ இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்குமே நிறைய பிளேசஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் வந்து இந்த பெடலிங் ஸ்ட்ரீட் சைனா டவுன். குலாலம்பூரில் இருக்க இந்த சைனா டவுன் ஒரு பேரடைஸ் தான் ஷாப்பிங்க்கு. இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆக்சசரிஸ், க்ளோத்திங்னு சொல்லிட்டு பேகுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. இங்கே பேக், சூட்கேஸ், ட்ராலி எல்லாமே பெரிய பெரிய பிராண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் காப்பி அண்ட் செகண்ட் காப்பி அந்த மாதிரியான குவாலிட்டியில் வந்து வச்சுருக்காங்க. பேக்லாம் வந்து சூப்பராக இருக்கும், பட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. 2000, 3000, 3500 சொல்கிறாங்க. அந்த விலைக்கெலாம் நம்ம ஊர்லேயே வந்து கிடைக்கும். அதனால் நான் யோசிச்சுருக்கேன், வாங்கலாமா வேணாமா. ஏன்னா பேசுகிறாங்க அவங்க, பட் நம்ம சொல்கிற விலைக்கு யார் வராங்களோ அப்படி யாரும் வந்தாங்கன்னா வேணால் வாங்கலாம். இந்த பெடலிங் ஸ்ட்ரீட் வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரீட். ஸோ இதில் வந்து சுற்றி ஷாப் தான் இருக்கும். ரெண்டு சைடுமே வந்து ஷாப்ஸ் இருக்கும். நடுவில் போகிற சந்து பொந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஷாப்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபேக் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இது வந்து பெரிய பிராண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி எல்லாமே கூட வந்து விற்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் ஃபேக் மார்க்கெட்ன்ற பேரும் இருக்குது. இங்கே நிறைய நீங்கள் பர்ஃப்யூம்ஸும் வந்து ட்ரை பண்ணலாம். பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே வந்து அதுவுமே வந்து காப்பீஸ் தான். அது கொஞ்சம் ரீசனபிளான ப்ரைஸில் இருந்தது. நான் எதுவும் வாங்கலை, பட் அவங்க கொடுத்த சாம்பிள் டெஸ்டரில் இருக்க ஸ்மெல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. நிறைய வந்து இங்கே ஷாப்பிங்கை தாண்டி வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய இருக்குது. நிறைய சில இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபேமஸான ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் காஃபி பீன் நினச்சேன், பட் ஆனால் ஆக்சுவலி அது வேறு. ஸோ இது வந்து இங்கே ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருந்தது. இந்த பிளாக் கலர் இருக்கிறது தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், பட் ஆக்சுவலி கிடையாது. அந்த பெரிய ப்ரௌன் கலரில் இருக்க நட்ஸ் மாதிரி இருக்கிறது தான் வந்து சாப்பிட்ற பொருள். அதையும் நாங்கள் ட்ரை பண்ணோம். அது கிழங்கு மாதிரி என்னமோ இருந்தது. ஸோ பேக்ஸ் வந்து வேறு லெவல் கலெக்ஷன்ஸ். உமன்ஸ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. பார்கெயின் பண்ணி நீங்கள் 50% வரைக்கும் கூட பார்கெனில் கம்மி பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். சூட் கேஸ் ரொம்பவே அஃபோர்டபுளான ரேட்ஸில் இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 65 ரிங்கெட்டில் தான் நான் பார்த்தேன். ஸோ நிறைய சிலதெல்லாம் வந்து 2 சூட் கேஸ் இருக்க மாதிரி காம்போஸ் அந்த மாதிரிலாம் வந்து 130 ரிங்கெட் அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த ஷாப் ஓனர் வந்து எங்களை கூப்பிட்டு வந்து சாம்பிளுக்கு கொடுத்தாரு, ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரௌன் கலரில் இருக்க அந்த நட்டு பெரிய ஷெல்குள்ளே வந்து ஒரு கிழங்கு மாதிரி என்னமோ இருந்தது. ஸோ அது வந்து சுமாரான டேஸ்ட்டில் இருந்தது. அது ரொம்ப ஹெல்த்தி, அது பேர் எதுவும் சொன்னாங்க, அது சரியாக தெரியல. ஸோ இந்த ஷாப் இது வந்து சென்டரில் இருக்குது. இந்த ஷூ ஷாப் வந்து இல்லை வந்து ஜென்ஸ்க்கான ஷாப். இதில் வந்து சூப்பரான வந்து ஷூஸ், ஃப்ளிப்ஃப்ளாப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ ஹஸ்பண்டும் சிலர்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, சைஸ்லாம் இதுவாகாதனால விட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த ஷாப் பயங்கர கூட்டமாக இருந்தது. நிறைய பேர் இங்கே ஷூஸ் எல்லாமே வாங்கிட்டு போனாங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே பேக்ஸ் தான். எல்லா விதமான பேக்ஸுமே உங்ககிட்ட இருக்குது. உமன் கலெக்ஷன்ஸ்லாம் வாவ், உண்மையாகவே வந்து பெரிய பிராண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் காப்பி எல்லாமே இருந்தது. குவாலிட்டி நான் சிலதெல்லாம் செக் பண்ண வரைக்கும் நல்லாவே இருந்தது. இந்த 2 காம்போவும் சேர்த்து 130 ரிங்கெட் வந்து சொன்னாங்க. ஸோ 130 ரிங்கெட்னா நம்ம ஊர் கன்வெர்ட் பண்ணும்போது 2400 அந்த மாதிரி வரும். அதுவுமே கொஞ்சம் அஃபோர்டபுள் தான். பட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல சூட் கேஸை பொறுத்த வரைக்கும். பட் இங்கே வந்து நிறைய பேர் அதை வாங்கி ஃபில் பண்ணி அப்படியே போய்ட்றாங்க. இங்கே வேலட்ஸ்லாம் கூட இருந்தது ஜென்ஸ்க்காக. ஸோ இந்த சில ஷாப்ஸில் வந்து கிட்ஸ்க்கான ஐட்டம்ஸும் இருந்தது, ஆக்சசரி, ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே. என் பையனுக்கு இந்த ஸ்லிப்பர் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ போகிற போக்கில் இந்த வந்து லைவ் போமோகிரானட் ஜூஸ் ஷாப்பை வந்து நாங்கள் பார்த்தோம். ஃப்ரெஷ்ஷாக வந்து இங்கேயே வந்து ஜூஸ் போட்டு கண்மழை தர மாதிரி. ஸோ நாங்கள் இங்கே பயங்கர வெயில், ஸோ அதனால் இந்த போமோகிரானட் ஜூஸுமே வந்து கொஞ்சம் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணோம். இது கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது. பட் ஓகே, ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படிங்கிறதுனால ஃபைன். ஸோ க்ளோத்திங்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. இங்கே போகிறீங்க அப்படின்னா கேப் எடுத்துகிட்டு போயிடுங்க, கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். இங்கேயுமே வந்து கேப் விற்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா இங்கேயுமே கேப் வாங்கி மாட்டிட்டு ஷாப்பிங் பண்ணுங்கள். இந்த ஷாப்ஸில் நிறைய பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ இந்த பேக் ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ பட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 3000 என்னமோ சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டோம். பட் இருந்தாலும் நிறைய ஷாப்ஸை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். பட் அவங்க கிட்டத்தட்ட 2000 கிட்ட வந்தாங்க. உங்களுக்கு நீங்கள் வேணால் கொஞ்சம் நல்ல பேரம் பேசி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பாதி கூட வந்து நீங்கள் ரேட் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அது ஓகே அப்படின்னா வந்து ஓகேன்னு சொல்லி செல் பண்ணிவிடுவாங்க, இல்லைனா ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. நீங்கள் பேக்லாம் வாங்கலாம், சூப்பராக இருக்கும் உண்மையாக. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ சென்னையிலையும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வீடியோஸ் நான் பார்க்குறேன். பட் தென் அங்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வாங்கிட்டு வரலாம்.
சைனா டவுனில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸான ஒரு ஃபுட் ஸ்பாட் தான் இந்த சோயாபீன் மில்க். இது ஒரு ட்ரிங்க் தான். ஸோ இதையும் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த சோயாபீன் மில்க்னால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ராவாக இருந்தது டேஸ்ட், எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டேன், அவங்க குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. ஓகே தான், டேஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்ல, பட் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால பிடிக்கல. இங்கே இன்னொன்று, எல்லா குவாலிட்டிலையுமே உங்களுக்கு பொருள் கிடைக்கும். நல்ல குவாலிட்டி, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். சில கம்மியான குவாலிட்டிஸ் இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 ringgit 20 ringgitலேருந்தே உங்களுக்கு நிறைய வந்து கிடைக்குது. நிறைய வந்து பிராண்டட் தான் இங்கே. அவங்க சொல்கிறதே வந்து இது எல்லாமே பிராண்டோட ஃபர்ஸ்ட் காப்பி அப்படிங்கிறது தான். எல்லாமே வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸோட நேமில் தான் வந்து இருக்கே. ஸோ அது ஃபர்ஸ்ட் காப்பியாக இல்லை வந்து எத்தனாவது காப்பி ஃபேக்கான்றதுலாம் நமக்கு வந்து தெரியாது பார்க்கும்போது. ஸோ அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு குவாலிட்டி செக் பண்ணலாம் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் வாங்கிக்கலாம். பட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, எக்கச்சக்க ஷாப்ஸ் இருக்குது. நிறைய சூப்பராகவும் இருந்தது. நீங்கள் வேணும்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பேக்ஸ் வந்து மஸ்ட் பை தான். நீங்கள் கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேக்கில் நீங்கள் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். மலேசியாவிலேருந்து ஏதாவது ஞாபகம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்கிக்கலாம். குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஷாப்பிங்ஸ்லாம் முடிச்சு நாங்கள் வந்து கிளம்பிட்டு ஒரு 2 hours வந்து இந்த ஸ்ட்ரீட்டை வந்து கவர் பண்ணிடலாம். நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்கனாலுமே கூட. ஸோ என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.